ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஏஞ்சல் மெசேஜ். சில நம்பர்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்கள்ல, ஏஞ்சல் நம்பர் சொல்லிவிட்டு, இந்த ஏஞ்சல் மெசேஜில் நீங்கள் பார்க்குற அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குற அந்த நம்பர் 369 999 1111 இந்த 3 ஏஞ்சல் நம்பர் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா, ஏஞ்சல் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன், என்ன மெசேஜ் கன்வே பண்ணுறாங்க, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் ரீடிங்கில் கொடுக்க போகிறேன். இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், ஓகேங்களா? இதில் வந்து ஏஞ்சல்ஸ் 3 கார்டு நான் வச்சுருக்கேன். என்ன பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கன்வே பண்ண போகிறாங்க, நீங்கள் உங்களுக்கான அந்த பர்டிகுலர் விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்காகவும் அதை கைட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த 3 நம்பர் உங்களுக்கு அதன் மூலமாக உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அவங்க மேலே பிலீவ் பண்ணி நீங்கள் எந்த காட் ப்ரே பண்ணுறீங்களோ, நீங்கள் வந்து இல்லை ஏஞ்சல் நம்பரையே அந்த நம்பருக்குரிய ஏஞ்சலை நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் வந்து பிளஸ்ஸிங் கேட்கலாம், அவங்கள வந்து ஹெல்ப் கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கார்டில் என்ன பிளஸ்ஸிங்ஸ் என்ன கன்வே பண்ணுறாங்கன்னு. லெட் கோ. ஆக்சுவலி லெட் கோங்கிறது வந்து பாஸ்ட்டாக இருக்கலாம், பாஸ்ட்டில் இருக்கிற விஷயங்களை லெட் கோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த நம்பர் 369லாம் பார்க்குறீங்க அப்படின்னா 999 அப்படின்னு பார்க்குறீங்க, அப்புறம் 1111 இந்த நம்பர்ஸ் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா சில விஷயங்களை லெட் கோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்தது என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, லுக் ஃபார் எ சைன். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதுக்கான சைன் வந்து உங்களை சுற்றி உங்களுக்கு காமிக்கிறாங்க, ஆனால் நீங்கள் அதை கவனிக்கல, அதனால் கவனிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, நீங்கள் அதை வந்து கவனிக்காமல் போயிட்டுருக்கீங்க, அதை வந்து பார்க்க சொல்கிறாங்க. அடுத்தது உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, நோ சொல்லியிருக்காங்க. நோங்கிறது இப்போதைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள், அதாவது இது வந்து கைடன்ஸ் தான், விஷயங்கள் வந்து எனக்கு கொஸ்டின் எஸ்ஆர் நோ கொஸ்டின் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு இப்போ நோ சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லெட் கோ பண்ணுங்கள். எந்த ஒரு ஈகோஸ்டிக்ஸ் உங்ககிட்ட இருக்குது, ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு, ஒரு உறவுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது, இல்லைனா உங்களோட ஜாபில் ஏதாவது ஒரு அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட அந்த ஏதாவது ஒரு ஈகோஸ்டிக்ஸ் போயிட்டுருக்குன்னா அதெல்லாம் லெட் கோ பண்ணுங்கள். பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தை லெட் கோ பண்ணுங்கள். அது மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு இழப்புகள் இருந்திருக்கலாம், உறவுகளால் சரி, இல்லைனா பிஸ்னஸில் சரி, இல்லைனா அந்த ஜாப் பிடிக்காமல் நீங்கள் வேறு ஜாப் போயிருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பழைய ஜாபில் நடந்தது, பழைய விஷயங்களை வந்து நீங்கள் லெட் கோ பண்ணணும். அப்புறம் நியூவாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை வந்து நோக்கி இது பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, நீங்கள் வந்து அதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. அதுக்கான சைனை பார்த்து நீங்கள் வந்து ப்ரொசீஜராக நீங்கள் வந்து ஒரு அதை டக்குன்னு ஏதோ ஒரு மைண்ட் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸோடு எதுவும் செய்யாமல் நீ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக, ஓகே நமக்கு ஏஞ்சல் சைன் காமிக்கிறாங்க, இந்த காரியத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் பண்ணலாம், ஓகேங்களா? சில விஷயங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நோ சொல்கிறாங்க. அது ஏதாவது கொஸ்டின் உங்கள் மைண்டில் இருந்திருக்கலாம் மேபி, அது வந்து இப்போ உங்களுக்கு வந்து இப்போ அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்றது டாரூட்டில் பார்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்காங்க. ஹை பிரிஸ்டஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா இது வந்து நல்ல பிளஸ்ஸிங்ஸ்லாம் இருக்குது. ஃபைனான்ஷியலாக நீங்கள் வந்து ஒரு நல்ல க்ரோத் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற சைன் தான் அது, ஓகேங்களா? நீங்கள் ஏஞ்சல் நம்பர் தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா இவங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு குட் கர்மா நடக்குது, பேட் கர்மா நடந்துட்டுருக்கு. பாஸ்டில் வந்து பேட் கர்மா நடந்துட்டுருக்கு. சில பேருக்கு வந்து ஈவில் இருந்திருக்கலாம், இல்லை கார்மிக் அவங்க பேட் கர்மா நடந்திருக்கலாம். ஸோ இந்த கார்டு வந்தாலே அவங்கள பேட் கர்மாலேருந்து நியூ கர்மா வந்து மாறுது. அந்த சுச்சுவேஷன் மாறும் போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் நம்பரை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க முடியும். ஸோ இவங்க வந்திருக்காங்கனாலே அந்த இதுதான், ஓகேங்களா? இது வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு புது விஷயங்கள் வந்து நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அந்த சைன் வந்து உங்களுக்கு ஒரு குட் சைனாக காமிப்பாங்க. சில பேர் வந்து உறவுகளுக்காக இருக்கலாம், நியூ லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் ப்ரப்போசல் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிற அந்த சைன் காமிக்கிறதுக்கு தான் வந்து இந்த நம்பர் நீங்கள் பார்க்குறீங்க.
அதே மாதிரி ஜாப் ஏதாவது ஒரு நியூ ஜாப் வருது, நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அதெல்லாம் நீங்கள் வந்து அதுக்கான சைன்ஸ்லாம் வந்து வந்துட்டுருக்கு. அதை நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிக்கணும். அதை தான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களோட குட் கர்மா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப், ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்க போகுது. அதுக்கான சைன் தான் 999 369 1111. இதெல்லாமே வந்து உங்களோட அந்த வெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் சைன் தான். ஓகேங்களா? பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு லக்ஸூரியஸான லைஃப் லீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான சைன் தான் அது. ஸோ உங்களோட கர்மா வந்து குட் கர்மாவாக மாறிடுச்சு. நீங்கள் அதுக்கான ஸ்டெப்ஸில் தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கான இந்த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இருக்குது. ஒரு லக்ஸூரியஸான லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரெண்டாவது, நீங்கள் ஏதாவது உறவுகள் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க, அலையன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, இல்லைனா உங்களோட லவ்வர்ஸ் வந்து இப்போ ப்ரப்போசல் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஏதாவது நல்ல இது கிடைக்கணும், நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் அதை கொண்டு போகணும், ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ மேரேஜ் வரைக்கும் அது இப்போ மேரேஜ்க்காக வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படி பார்த்துட்ருக்கீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கை கூட போகுது. உங்களுக்கான பர்சன் உங்களை நோக்கி வரப்போகிறாங்க, உங்களுக்கு ப்ரப்போசல் வரப்போகுது அப்படிங்கிறத அவங்க சைனாக கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கார்மிக் சுச்சுவேஷன் மாறி உங்களுக்கு வந்து உங்களோட குட் கர்மாவுக்கான இதுதான் ஸ்டெபிலிட்டி வரப்போகுதுன்றது தான் அதோட மீனிங் ஆகுது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்ன மெசேஜ் ஏதாவது 1 2 இப்போ எல்லாருக்குமே ரெசனேட் ஆகுது. ஒரு சிலருக்கு நான் கொடுத்தது, ஏன்னா சிலர் வந்து ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க, ஒரு சிலர் வந்து ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம், ஒரு சிலர் வந்து உங்களோட உறவுகளுக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம். எப்படின்னா நியூ மேரிட்காக பார்க்கலாம், சிங்கிளாக இருக்கவங்க வந்து நியூ லைஃப்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நியர்பை இருக்குது. சக்ஸஸை நோக்கி நீங்கள் உங்களோட ஜேர்னி போயிட்டுருக்குங்கிறது தான் அதுக்கான சைன். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு பர்சனல் ரீடிங் இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம். நான் வந்து ரேக்கி மாஸ்டர் அண்ட் ஃப்ளவர் தெரபிஸ்ட்டாக இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஹீலிங் ஏதாவது தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து ஹீலிங் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மெசேஜ் வந்து இந்த 369 999 1111 இந்த 3 நம்பர் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறீங்கன்னா, ஸோ அவங்க வந்து இந்த விஷயங்களை தான் உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க. ஓகேங்களா? உங்களோட குட் கர்மா ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அந்த பிளஸ்ஸிங்கை பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? இந்த ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் உங்களோட கமெண்ட்டு கொடுங்க. ரெண்டாவது, நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு இந்த நம்பர்லாம் பார்க்குறாங்கன்னா ஏஞ்சல்ஸ் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ பிரபஞ்சம் அவங்க கூட இன்ட்ராக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் அது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போல்லாம் இந்த ஏஞ்சல் நம்பர் பற்றின விஷயங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஃபர்தராக அவங்களுக்கு அந்த டீட்டெயில் இதுக்கு தான் இவங்க வந்து காமிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ் நோக்கி தான் நம்மளோட ஜேர்னி இருக்குது அப்படிங்கிறது இன்னும் நல்லா அவங்க வந்து ஒரு டெப்த்தாக அவங்களோட விஷயங்களை வந்து செய்கிறதுக்கும் அவங்களுக்கான அந்த அதாவது பிரபஞ்சத்தோட அந்த காடோட அந்த எனர்ஜி அவங்களோட துணையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான சைன் தான் அது. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வந்து தேங்க் பண்ணுங்கள். கமெண்ட்டில் குருமார்கள் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுங்கள். ஏன்னா நன்றி உணர்வு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என்னோடய ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் சொல்கிறது தான். தேங்க் பண்ணுங்கள். இந்த மெசேஜ் கூட உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க, இந்த நம்பர்லாம் ஏன் நமக்கு தெரியுது, நமக்கு என்ன நடக்க போகுது, இது ஏன் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு தான் உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க, உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். கமெண்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ மை ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ மை ஆல் குரு, தேங்க்யூ வியூவர்ஸ். எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.